తమిళనాడులో జరిగే అసెంబ్లీ ఎన్నికలు ప్రజల తలరాతను మార్చేవన్నారు ప్రముఖ సినీ నటుడు ఎంఎన్ఎం చీఫ్ కమల్ హాసన్. ఈ ఎన్నికలను ఉత్తర దక్షిణ భారత్ మధ్య పోటీగా అభివర్ణించారు. రాష్ట్రంలో అభివృద్ధి కొనసాగించాలంటే డీఎంకే కూటమిని గెలిపించాలని ప్రజల్ని కోరారు. మన ప్రభుత్వ నిర్ణయాలు చెన్నై నుంచి అమలు చేయాలా లేక ఢిల్లీ నుంచి అమలు చేయాలనేది ప్రజలే తేల్చుకోవాలని చెప్పారు. గత 5 ఏళ్లలో తమిళనాడు అన్ని రంగాల్లో అద్భుత ప్రగతి సాధించిందని తెలిపారు. మరోసారి స్టాలిన్ ను సీఎంగా గెలిపించాల్సిన అవసరం ఉందన్నారు కమల్ హాసన్. తమిళ ప్రజలు అనాలోచిత నిర్ణయంతో తొందరపడి ఓటును వృధా చేసుకోవద్దన్నారు కమల్ హాసన్. తప్పుడు నేతలను ఎన్నుకుంటే 5 ఏళ్లు బాధపడాల్సి ఉంటుందని చెప్పారు. ఎవరైతే మనల్ని కాపాడగలరో, మన హక్కుల కోసం పోరాడగలరో వారికే ఓటు వేయాలని సూచించారు. ఏప్రిల్ 23న జరిగే ఎన్నికల్లో ఉదయించే సూర్యుడు గుర్తుపై ఓటు వేయాలని ప్రజల్ని కోరారు కమల్ హాసన్. ஒரு நடிகனாகவோ அரசியல் கட்சி தலைவனாகவோ இல்லாமல் தமிழ்நாட்டில் வாழ்கிற, தமிழில் சிந்திக்கிற ஒருத்தனா உங்களோட பேசுகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் தெற்குக்கும் வடக்குக்கும் ஆனது. முன்னோக்கி போகணுமா அல்லது பின்னோக்கி போகணுமாங்கிறத தீர்மானிக்கும் தேர்தல் இது. இன்னும் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் சென்னையில் எடுக்கணுமா இல்லை டெல்லியிலேருந்து சொல்லி விட்டு நமக்கு செய்தி வரணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கிறது. திராவிட மாடல் அரசு செய்திருக்கும் சாதனைகள், திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளும் தகுதி படைத்தவர் என்பதையே உறுதி செய்கிறது, காட்டுகிறது. ஸ்டாலின் இன்று கூட்டாட்சி தத்துவத்தின் காவல் வீரராக திகழ்கிறார். தமிழும் தமிழ்நாடும் ஒருபோதும் தலைவணங்காது. அந்த கனல் இருக்கும் வரை தமிழ்நாட்டை எவராலும், ஒருமையிலும் சொல்லலாம், எவனாலும் வீழ்த்த முடியாது. தற்போது இருக்கும் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். உலக நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு உயர வேண்டும். அதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அதை நீங்களும் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். யாரால் நம்மை பாதுகாக்க முடியும்? யாரால நம்ம உரிமைகளுக்காக போராட முடியும்? யாருக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு உணர்ந்து வாக்களிப்பது அவசியம்.